ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு ஃபன்னான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டிராமாக்குள்ள காமெடி இருக்கா இல்ல காமெடிக்குள்ள தான் கதையே இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த டிராமாவே முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம இந்த கதையை சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப புகழ்றேனோ? சரி, இந்த டிராமாவோட கதை என்னன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். வாங்க டிராமாவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இவங்க தாங்க நானி. இவங்களுக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அதனால சிங்கிள் பேரண்டா கஷ்டப்பட்டு தான் இந்த 4 பொண்ணுங்களுமே வளர்த்துருக்காங்க. ஆனா 4மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இவ தான் மூத்த பொண்ணு ஜின்றாங். நம்ம ஜின்னு கூப்பிட்டுக்கலாம். இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேஷியல் மேக்கப். ஏன்னா தான் தான் உலக அழகின்னு நினைப்பு. இது 2வது பொண்ணு பேலன். பாவம், ரொம்ப அப்பாவி. வீட்டுல சமைக்கிறது துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவ தான் பாத்துட்டு இருக்கா. இது 3வது பொண்ணு லீச்சங். சரியான புத்தக புழு. படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுதான் கடைக்குட்டி 4வது பொண்ணு. பேரு லிங். இவளுக்கு படிக்கிறதெல்லாம் பிடிக்காது, அடிக்கிறது தான் பிடிக்கும். எனக்கு வாய் பேசாது, கைதான் பேசும் அப்படிங்கிற மாதிரியான ஆளு. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காமெடி பேசும் இனிமேதான் என்ட்ரி ஆவானுங்க. சோ வர வர ஒருத்தரையும் பத்தி பார்க்கலாம். நம்ம அப்பாவி பொண்ணு பேலன் இருக்கால, அவ காலையிலே அவசர அவசரமா பேஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கா. யாருக்காகனா மூத்த அக்கா ஜின்னுக்கு 30 வயசு ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்க போறாங்க. அங்க வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணிட்டு இருக்கா போல. இங்க நானே உங்க ஹஸ்பண்ட கும்பிட்டுட்டு, அடியே இன்னும் நடி பண்ணிட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஜின்ன பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க. அட இருமா, பேலனோட பேஸ்ட்ரி வரட்டும் அப்படின்னு சொல்ல, பேஸ்ட்ரி சுட சுட இருக்கு, பார்த்து எடுத்துட்டு போங்க. அம்மா, இந்த பேஸ்ட்ரி எல்லாம் நானே செஞ்சேன்னு சொல்ல போறேன். அப்பதானே எனக்கும் சமைக்க தெரியும்னு நம்புவாங்க. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பேஸ்ட்ரி பண்றியா ஃபேஷியல் பண்றியான்னு அவனும் பார்க்க தானே போறான். இப்போ கொஞ்சம் வாய முடிட்டு வரியா அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப பேலன் கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு இருக்க, அங்க 4வது பொண்ணு லிங் வரா. என்ன, நான் வச்சிருந்த மருந்துல கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதே. என்னது மருந்தா? இது சுகர் இல்லையா? அக்கா, இது விஷம்க்கா அப்படின்னு சொல்ல, செஞ்சு கொடுத்த பேஸ்ட்ரியில சுகர்னு நினைச்சு விஷத்தை கொஞ்சம் தூக்கலா போட்டா போல அலறடிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்படியே இங்க பார்த்தா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போயிடுச்சு. அப்புறம் என்னப்பா, கல்யாணத்தை அடுத்த மாசமே வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நல்ல விஷயம், ஸ்வீட்டோட கொண்டாடலாமே அப்படின்னு இந்த மனுஷன் பேஸ்ட்ரியை கையில எடுக்க, அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு பேரன் அங்க வந்துடுறா. நல்ல வேலை நீங்க அதை சாப்பிடலன்னு சொல்லி வாய முறதுக்குள்ள பின்னாடி இருக்கிற மாப்பிள்ளைக்கு யாரும் ஆப்பு வச்ச மாதிரி வாயில இருந்து நிறைய தள்ளிட்டு இருக்கு. பொண்ணை பார்த்த மயக்கத்துல பொசுக்கு நாளி வாயில போட்டாரு போல. இதனால இந்த கல்யாணமும் நின்னு போயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா நானி மேன்ஷனுக்கு வெளில லைட்ட மாட்டிட்டு இருக்காங்க. வந்தவன் விஷம் கலந்த ஃபுட்டை சாப்பிட்டதுனால அவனுக்கு நஷ்டஈடு மாதிரி ஒரு 50,000 கொடுக்கணும் போல. அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு எல்லா செலவும் பார்த்ததும் பத்தாதுன்னு அந்த பிச்சைக்கார பையன் 50,000 வேற கேக்குறான் அப்படின்ட்டு 3வது பொண்ணு லேட்டா புலம்பிட்டு இருக்க. அப்பதான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஜின் வரா. ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல, சீக்கிரம் போய் கிளம்பு, இன்னொரு வரன் வந்திருக்கு, போய் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது, அதுக்குள்ள அடுத்த வரனா? ஆமா, இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா தானே அதுல வர மொய் பணத்தை வச்சு அந்த பையனோட கடன் அடைக்க முடியும். நம்ம என்ன பையில பணத்தை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, டோன்ட் வரிமா, இது நம்ம பழைய ஊர் இல்ல, இங்க நிறைய ரிச்சான பசங்க இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் குறைமானோட அழகுல மயங்காம போயிட போறானுங்க. இப்படியே சொல்லி இந்த வருஷம் மட்டும் போட்டும், அப்புறம் நீ இங்க இல்ல, அந்த வீட்டுல போயிட்டு வேலைக்காரையா கடன் அடைக்க வேண்டியதான். இப்ப ஒழுங்கா போய் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த ஊரோட மார்க்கெட்ல ஒரு குறி சொல்றவனை காட்டுறாங்க. இவன் பேரு டிங்விங். நம்ம ஊர்லலாம் அந்த சோழிய வச்சு குறி சொல்ற மாதிரி இங்க நடுவுல ஓட்ட போட்ட காயினை வச்சு குறி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு இருக்கிறது யாரு? நம்ம பேலன் தான். என்னம்மா, வாழ்க்கையில விதி கண்ணாப்பின்னு விளையாண்டு இருக்கும் போல. கொஞ்ச நாளாவே எல்லாம் தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குமே. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட கெட்ட நேரம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் பண்ண ஒரு தப்பால எங்க அம்மாக்கு வீணா கடன் ஆயி போச்சு. இந்த கெட்ட நேரத்தை சரி பண்ண ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா என்கிட்ட வழி இருக்கு. ஆனா இத மட்டும் அப்படியே கண்டுக்காம விட்ட அப்படின்னா உனக்கு ரத்த கலரி ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. எங்க அப்படி நீங்க வேற பயன்படுத்துறீங்க. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு 100 ரூபாய் ஐயாவோட பையில போட்டேன்னா உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட பிரச்சனை தீரணுமா வேண்டாமா? இல்ல, இப்பொழுதைக்கு தீரவே வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அட இருமா, உனக்காக ஒரு 50% டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். வெறும் 50 ரூபா மட்டும் கொடு. என்னது 50 ரூபாவா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன். அப்ப எவ்வளவுதாம்மா கொடுப்ப? ஒரு 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 ரூபா? என்னது 1 ரூபாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்ப எனக்கும் வாய்ப்பு இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அங்க வந்த ஒரு குதிரை வண்டி மேல இடிக்க போயிடுறா. பேலன், நீ கொஞ்சம் கவனமா இருந்தனா இது எல்லாம் சரியா போயிடும். இங்க இருந்து முதல்ல கிளம்புமா அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, இவனா ஒரு 20 இல்ல ஒரு 10 ரூபாவது கொடுமா, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான்.
இதுக்கப்புறம் ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்குனா அங்க பக்கத்துல இருக்கிற பொம்பளை அந்த காய்கறிய பார்த்து வாங்குறேன்னு ஒட்டு மொத்தத்தையும் உரிச்சு கீழே போட்டுட்டு இருக்கா. இத பார்த்துட்டு கடைக்கார அம்மா கத்த, நான் கொஞ்சமா தான் உரிச்சேன், இது எல்லாத்தையும் வேற யாரோ உரிச்சிருக்காங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருமா, நீயே பார்த்தல்ல, இந்த பொம்பளை தானே இது ஃபுல்லத்தையும் உரிச்சு போடுச்சு அப்படின்னு கேட்க, நமக்கு வேற நேரம் சரியில்லை, வாயை வச்சுட்டு சும்மா இருப்போம், நான் எதையும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பாத்தியா, இந்த பொண்ணு எதையுமே பார்க்கல, நீ வீணா என் மேல பழி போட பாக்குற, இந்தா நீயே வச்சுக்கோ காய்கறிய, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அந்த பொம்பளை அங்க இருந்து கிளம்ப, நீதான் அவ உரிச்சு போட்டுட்டு இருந்ததை பார்த்தல, அப்புறம் ஏன் பார்க்கலன்னு சொன்ன? எங்க, நான் உண்மையாவே பார்க்கலங்க, எனக்கு இது வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏய், அது என்ன கையில? ஐயோ சாரிங்க, எனக்கும் வேண்டாம். வேணானா போங்க, என்ன காலையிலே பழப்பு இப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கிட்ட நேரம் போல அப்படின்னு காய்கறி அம்மா புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நானியும் சின்னும் அடுத்த வரனை பார்க்க கிளம்பிட்டு இருக்காங்க. பேலனும் அவங்க அப்பா கிட்ட, போன தடவை நான் பண்ண தப்பாலதான் அக்காவோட கல்யாணமே நின்று போச்சு, இந்த தடவையாவது இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அக்காவுக்கு வரணும் ஓகேவாகணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கா. அப்பதான் லீச்சங் வந்து, அக்கா நான் ரொம்ப நாளா ஒரு புக்கை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அம்மாட்ட கிட்ட காசு தர மாட்டாங்க, நீயாவது எனக்கு வாங்கி கொடுக்கா அப்படின்னு கேட்க, அப்பதான் பர்ஸை தேடுறா. பார்த்தா பர்ஸை காணும், அங்க மார்க்கெட்ல எங்கேயோ தொலைச்சிட்டா போல. இங்க நானியும் சின்னும் மாப்பிள்ள பார்க்க போற வழியில ஒருத்தரோட மேன்ஷன்ல பிரம்மாண்டமா மேரேஜ் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அம்மா, பணக்கார வீட்டு கல்யாணமா இருக்கும் போல, பயங்கர கும்பலா இருக்கு, வாமா வாமா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானே எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அங்க வெளில இருந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. பார்த்ததெல்லாம் போதும், நேரமாச்சு, இங்க இருந்து கிளம்பலான்னு கிளம்ப போற நேரத்துல அங்க கல்யாணத்துக்கு வந்த கும்பல்லாம் உள்ளார போக, கும்பலோட கும்பலா சேர்த்து இவங்களையும் உள்ளார தள்ளிடுறானுங்க. தம்பி தம்பி, நாங்க இந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்றத கூட காதல வாங்காம, நீங்க போக வேண்டிய வழி அந்த சைடு இருக்கு, வாங்க நான் உங்களை கூட்டு போறேன்னு உள்ளார கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பேலன் அந்த பர்ஸ் தேடிக்கிட்டு அந்த காய்கறி விற்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. யாரு? ஓ நீயா, என்ன விஷயம்? என்னோட ப்ளூ பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எங்கேயாவது பாத்தீங்களா? உண்மையை சொல்லு, நீ அந்த பொம்பளை என்னோட காய்கறியை வேஸ்ட் பண்ணதை பாத்தியா இல்லையா? அது வந்து நான் பார்த்தேன், அப்புறம் ஏன் சொல்லல? நான் சொல்ல முடியாத நிலைமையில இருந்தேன், என்னோட பர்ஸை கொஞ்சம் தேடி பாக்குறீங்களா? அப்படியா, தேடி பார்த்துட்டேன் இல்ல அப்படின்னு சொன்னதும் பேலன் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க மார்க்கெட்ல ஒரு கும்பல் டைஸ் உருட்டி பெட் கட்டி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதுல சீட் பண்ணி வின் பண்றதுக்காக அதுல ஒருத்தன் ஒரு டைஸ் எடுத்து வெளில தூக்கி போட, அது ரைட்டா அங்க போயிட்டு இருந்த ஒருத்தனோட கால் கீழே போய் விழுது. இவன் பேரு லூ. இவன் பண்றதெல்லாம் பார்க்க ஹீரோ மாதிரி தான் இருக்கும், ஆனா உன நம்ம டம்மி பீஸ். ஹலோ, உங்களுக்கு இந்த டைஸ் வேண்டாம் அப்படின்னா அதை அப்படிதான் தூக்கி போடுவீங்களா? இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது இல்ல அப்படின்னு வாசனை பேசிட்டு இருக்க, எங்களையே சீட் பண்ணி ஜெயிக்க பாக்குறீங்களான்னு இருந்த ஒட்டுமொத்த காசையும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அள்ளிட்டு போயிடுறானுங்க. இதனால காண்டானவனுங்க 3 பேரும், இப்ப எங்களுக்கு லாஸான பணத்தை நீ மட்டும் கொடுக்கல அப்படின்னா உன்னால இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு லூவை பார்த்து சொல்ல, ஓ அப்படியா, உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி லூவும் சொல்லிடுறான். அப்ப இந்தா பச்சைக்கன் செருப்பு தூக்கி அடிக்க, அது அங்க செவனேன்னு பின்னாடி பர்ஸ் தேடிட்டு இருந்த பேலனோட மூஞ்சி மேலேயே போய் அடிச்சிடுது. உடனே அங்க இருக்கிற கூச்சல் போட அந்த 3 பேர் அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. உனக்கு எதுவும் ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன்னு நினைக்கிறேன், இங்க ப்ளூ கலர்ல பர்ஸ் எதுவும் பாத்தீங்களா? இங்கயா, நான் எதுவும் பார்க்கலையே, உனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொன்னதும் அந்த குறி சொல்றவன் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஐயோ, அவர் சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிக்குதே, நான் உடனே என்னோட பர்ஸை போய் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு வேலை அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிடுறா. அப்படியே நானையும் சின்னையும் பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. முன்னாடி இருக்கிற ஸ்வீட்டை பார்க்க பார்க்க நாக்க வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா ஜின் மட்டும் யாருக்குமே தெரியாம எடுத்து தின்னுட்டு இருக்கா. என்னடி பண்ற? இத சாக்கா வச்சு காசு கீசு எதுவும் கேட்க போறானுங்க, இங்க இருக்கிற சாப்ஸ்டிக்க கூட தொடக்கூடாது. இந்த ஆளு பேசி முடிச்சதும் இங்க இருந்து முத வேலையா கிளம்பிடணும் அப்படின்ட்டு அவர் பேசி முடிச்ச உடனே அங்க இருந்து நடைய கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பேலனை பார்த்தா உடஞ்ச மூக்குல துணியை வச்சு துணிச்சிட்டு அங்க காணாம போன பர்ஸை தேடிட்டு இருக்கா. அப்ப கீழே யாரோட பர்ஸோ விழுந்து கிடக்குது. அதை எடுத்து, இது யாரோட பர்ஸுப்பா, ஆனாதே கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு கேட்க அங்க யாருமே பதில் சொல்லல. சரி அப்ப போலீஸ்ல கொடுத்துடலான்னு எடுத்து வைக்க, என்ன பண்ற, நான் மட்டும் பாக்கலனா அப்படியே ஆடையை போட்டு எடுத்துட்டு போயிருப்ப போல அப்படின்னு ஒரு ஆள் குரல வசதி பேசிட்டு இருக்காரு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேட்டேன், இங்க யாரும் பதில் சொல்லல, இது உங்களோடதா இருந்தா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் போனதும் இந்த பொண்ணு தான் பர்ச பர்சன்னு கத்திட்டு இருந்தான்னு சொல்லி இவன் ஒரு பொண்ணை கூட்டு வரான். என்னோட பர்ஸ பாத்தியா, அது பிங்க் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த கடைக்காரம்மாவா, ஆமா ஆமா அவ பார்த்தான்னு ஏத்தி விடுது.
அந்த பர்ஸ அதோட ஓனர் வந்து இப்பதான் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னதும், இவ சொல்றது உண்மையான கடைக்காரம்மாட்ட கேட்டா பழிக்கு பழி வாங்குறேன் பாருன்னு நான் அதை பாக்கலன்னு சொல்லி மூச்சு திருப்பிக்கிறாங்க. இதுல அவதான் அந்த பர்ஸை எடுத்தா அத நான் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு வேற மாட்டி விட வேலன் அவங்க கிட்ட செம்மையா மாட்டிக்கிறா. இங்க இவங்க 2 பேரும் கிளம்பலான்னு பாக்க அங்க போறவங்களுக்குலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இத வாங்காதடின்னு சொல்ல சொல்ல இத வாங்கலைன்னா அவங்கள மதிக்காத மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஜின் அதை வாங்கிக்கிறா. இப்ப வாச்சி கிளம்பலான்னா வழிய மறைச்சு நின்னுட்டு இருக்கானுங்க. என்னடா வழிய மறைக்கிறாங்கன்னு பார்த்தா மொய் வைக்கணும் போல. உடனே ஞானி போயிட்டு நாங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணி போறப்போ கும்பலோட கும்பலா சேர்த்து எங்களையும் உள்ளார தள்ளிட்டாங்க. நாங்க இங்க கெஸ்டாலாம் வரல துட்டு நாக்கின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு அவனுங்களும் ஓ அப்படியா, அது ஒண்ணும் இல்லடா, இவங்க எங்க ஓசில சாப்பிட்டுட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ வேணா அந்த பையன்ட்ட கேட்டு பாரு, அந்த பையன்ட்ட நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் அவனோட தப்பு தான். என்னது நானா, அப்ப நீங்க பொண்ணு வீடு இல்லையா, சரி சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க இந்த மாதிரி ஓசில வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்குன்னே இங்க நிறைய பேர் அலையறாங்க போல அப்படின்னு சொல்றது நம்ம நானோட காதுல விழுந்துருது. யார பார்த்து ஓசின்னு சொல்ற அப்படின்னு கத்திட்டு இருக்க அங்க மாப்பிளோட அப்பா வந்துடுறாரு. என்ன பிரச்சனை, அது வந்து நானும் என்னோட பொண்ணும் இந்த வழியா போயிட்டு இருந்தோம். அப்ப கும்பல் எல்லாம் சேர்ந்து, நாங்களா இல்ல, கும்பல் எல்லாம் சேர்ந்து எங்களை உள்ளார தள்ளிட்டாங்க. நாங்க எங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க அவரா, முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ளார விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க என்ன நடக்குது, அதான் சாப்பிட்டுட்டீங்கல்ல, ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ நாங்க எதையும் சாப்பிடல, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. சரிப்பா, இப்ப நான் உன்கிட்ட 50 ரூபா தரேன், அந்த 50 ரூபா எடுத்துட்டு போயிட்டு அந்த மனுஷன் கிட்ட நாங்க இங்க எதையும் சாப்பிடல, ஆனா மொய் மட்டும் வச்சோம் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவருக்கு கொஞ்சம் புரியவை அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா மொய்ய மட்டுமே லட்சக்கணக்கில் வச்சுட்டு இருக்கானுங்க. இங்க 50 ரூபாலாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொன்னதும் இப்ப தன்மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு 1000 ரூபாய் மொய்ய வச்சுட்டு அந்த மேரேஜ்ல கலந்துக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை பார்க்க கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி இன்னொருத்தர் கல்யாணத்துல காசு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா, நானே ஆசைப்பட்டு இங்க உட்காந்துருக்கேன் பாரு, இதுக்கு மேல உனக்கு எங்க போய் மாப்பிள்ளை பாக்குறது, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அதான் இருக்கிற தன்மானத்தையாவது காப்பாத்திக்கிட்டாதான் நாளைக்கு உனக்கு மரியாதையா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இந்தா, இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இப்ப எவ்வளவு வேணுமோ எடுத்து சாப்பிடு, அம்மா திட்டவே மாட்டேன். அட வேணா போடி, கொடுத்த காசுக்கு நான் நல்லா சாப்பிட போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பேரனை பார்த்தா இங்க வேற வழி இல்லாம மறுபடியும் இந்த குறி சொல்றேன்ட்டு வந்துட்டு, சார் எனக்காக விலையை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கண்டிப்பா ஒரு 50 ரூபா கொடு. என்ன சார் பகல் கொள்ளையா இருக்கு. ஆமா, டைம் ஆயிட்டே போயிட்டு இருக்குல்ல, டைம் ஆக உன்னோட கெட்ட நேரம் அதிகமாயிட்டே போகும். அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எனக்கு அதிக பவர் தேவைப்படும். சரி சரி ரொம்ப பேசாம காசை கொடு அப்படின்னு சொல்ல பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா பர்ஸ் இல்ல. என்னோட பர்ஸை வேற காணும் அப்படின்னு அழுதுகிட்டே கீழே பார்க்க அங்கதான் அந்த பர்ஸ் விழுந்து கிடக்குது. உடனே வேகமா எடுத்து பணமெல்லாம் ரைட்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த குறி சொல்றவன் இருக்கான்ல, இதுதான் சாக்கு அப்படின்னு பாத்தியா பாத்தியா, என்னோட பவர்னால பர்ஸே கிடைச்சிருச்சு. இதே மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம், பணத்தை கூட்டிட்டு புடுங்க வர பர்ஸை பார்த்ததும் எனக்கு பிரச்சனைலாம் இப்பொழுதுக்கு தீர வேண்டாம், ஒருவேளை எனக்கு தேவைப்பட்டா நானே வரேன், வரட்டா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவனா இதுல காண்டாயிட்டு உனக்கு நல்லதே நடக்காது, நீ மறுபடியும் என்கிட்ட வந்து கெஞ்சுவ பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இங்க இந்த கும்பல் வேற, என்னடா இது, இருந்த பணத்தையும் கேம்ல இழந்துட்டோம், காலையில இருந்து எதுவுமே நல்லதாவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இப்ப அந்த வழியா தான் நம்ம பேலன் இவங்களுக்குள்ளே சொல்லி வச்ச மாதிரி பர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. உடனே இவங்க போயிட்டு அந்த பர்ஸை போடுங்க, என்ன பாக்குற, நாங்க ஆபத்தான திருடுங்க, நானே இப்பதான் என்னோட பர்ஸை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, பர்ஸை கூடன்னு பிரச்சனை பண்ண பேலன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப அநியாயம் எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்க நாங்க இருப்பேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம நம்ம லூ என்ட்ரி ஆகுறான். 3 பேரும் சேர்ந்து ஒரு வீக்கான பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இல்ல. உடனே அவனுங்களும் டேய் மறுபடியும் இவன்டா அப்படின்னு லூ பார்த்து குரலை கொடுக்க பேலன் போயிட்டு லூ பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. இப்ப லூ அவனோட வாழை வெளியில எடுத்ததும் நீ லூ மலரை சேர்ந்தவனா அப்படின்னு அந்த திருடங்களே ஒரு நிமிஷம் ஜர்க்காயிரானுங்க. ஆமாண்டா, நான் தான் மாஸ்டர் லூவோட ஒரே பையன் அப்படின்னு பில்டப் பண்ண வேகமா இருந்து ஒருத்தன் வந்து ஓங்கி அரைஞ்சிட்டு ஆளை பார்த்தாலே தெரியல இவன் ஒரு ஃபேக்குடா அப்படின்னு கலைச்சிட்டு இருக்கானுங்க. உங்ககிட்ட எல்லாம் சாப்பிட்டா பேசினா வேலைக்கு ஆகாது போல, நான் கத்துக்கிட்ட 72 வாள் வித்தையும் எப்படி இறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழை கீழே போட நான் தான் சொன்னேன்ல இவன் ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூவை போட்டு மொத்து மொத்திட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் பேலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஐயோ அடி வாங்கிட்டு இருக்காரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கட்டை எடுத்து கொடுக்க அதை எடுத்து கூட ஒழுங்கா அடிக்க தெரியாம நாலா பக்கமும் காதுல வீசிட்டு இருக்கான். அதுல தப்பி தவறி ஒரு அடி மட்டும் ஒருத்தரோட மண்டையில விழுந்துருது. இதுல அவன் மயக்கம் போட்டு விழ செத்துட்டாண்டா சேகரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதனால 2 பேரும் அங்க இருந்து பயந்து போய் ஓடி அவனோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. லூவா நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, பதட்டப்படாதீங்க, நம்ம சேஃபா தான் இருக்கோம்.
இல்ல, நான் ஒருத்தனை கொன்னு இருக்கேன். இதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். நானே போய் அதிகாரிங்க கிட்ட சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கொலையில எனக்கும் பங்கு இருக்கு. என்னை காப்பாத்த தானே நீங்க முயற்சி பண்ணீங்க. அதோட நான் தான் அந்த கட்டையை அடிக்க எடுத்து கொடுத்தேன். அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னதும், உன்னோட இந்த நேர்மையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப கதவு கூட திறக்கல. அதுக்குள்ள பயத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதறிட்டு இருக்கானுங்க. அப்ப லிங்க் ரைட்டா கதவு திறந்து, இந்த ட்ரெஸ்ஸ அம்மாவோட கண்ணில் படாம பாத்துக்கோ, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போறா. அவ்வளவுதான், கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த லூவோட மூக்கு உடைஞ்சிருது. நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி வாய முறதுக்குள்ள மறுபடியும் வந்து, நான் ஓகே தான். இந்த ட்ரெஸ்ஸ வெளில எங்கேயும் துவச்சு காய போட்டுறாத, அப்புறம் நான் மாட்டிக்குவேன், கவனமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப லூக்கு 2 முக்குலுமே செம்மாடி அப்படியே ரத்தமா வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஆபத்தான இடம், வேற ஒண்ணும் இல்ல, அதான் அப்படி அடியா படுது. நான் உங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நைஸா கூட்டு போயிட்டு இருக்க. அங்க லீச்சாங் வந்துடுறா. உடனே அங்க இருந்து லூ அமுச்சு விட்டுட்டு லீச்சாங் சமாளிச்சிட்டு இருக்க. இங்க அப்படியே லூ மேன்ஷனோட முன்னாடி பக்கம் வந்துடுறான். அங்க யாரோ வர சத்தம் கேக்குது. உடனே அங்க இருக்க கதவு கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க நானியும் ஜின்னு தான் வந்துட்டு இருக்காங்க. ஜின் வர வர, இன்னைக்கு எனக்கு வரணும் பாக்கல, அதோட 1000 ரூபா வேற தண்டமா கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கு நானியும், ஏதோ நான் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு செஞ்ச மாதிரி குறை சொல்ற அப்படின்னு சொல்ல, ஆமா உங்க தப்பு எதுவுமே இல்ல, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன இங்க சத்தமா இருக்குன்னு பேலன் வந்து பார்த்தா, அட கொடுமையே அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்க. எதிரில லூ ஒளிஞ்சிருக்கான். நானி ஜின்ட்ட, உனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்காக தான் இந்த சிட்டிக்கே வந்தோம், உன் மேல அக்கறை இல்லைனா இதெல்லாம் பண்ணிருப்போமா அப்படின்னு கேட்க, நீங்க என்ன எனக்காக மட்டுமா இங்க வந்தீங்க, அப்புறம் எனக்கு அப்புறம் இருக்கிற அந்த 3 பிள்ளைங்களுக்கு எங்க போய் மாப்பிள்ள பாப்பீங்க அப்படின்னு ஜின்னும் எது பேசிட்டு இருக்கா. என்னடி விட ரொம்ப பேசிட்டு இருக்க, நீ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் இங்கே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, நம்ம பழைய சிட்டிக்கே போலாம் அப்படின்னு 2 பேரும் இங்க இருந்து கத்திட்டு இருக்க. பேரனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. போதும், சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? 2 பேரும் சண்டை போடுறதா இருந்தா உங்க ரூம்ல போய் சண்டை போடுங்க. ஐயோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க களைச்சு போய் வந்திருப்பீங்கல்ல, அதான் உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். யார் எப்படி போனா எனக்கு என்ன, உங்ககிட்ட கத்தி கத்தி என்னோட தொண்டை தண்ணி தான் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்க இருந்து கிளம்ப. பேரன் போயிட்டு, அக்கா அம்மா சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ன அமுச்சுட்டு இருக்கா. இந்த கேப்ல லூ அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப போயிட்டு, இந்த பெட்டிக்குள்ள நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட போக, ரைட்டா லிங்க் வந்து ஒரே ஜம்பு தான். லூவோட கை நரம்புலாம் அப்படியே முறுக்கு மாதிரி நொறுங்கி போயிடுது. பாவம், இங்க பேரனால ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னது, இந்த பெட்டி ஒருவேளை இத்து போயிடுச்சோ, உள்ளார நொறுங்க சத்தம்லாம் கேக்குது. உனக்கு என்னக்கா ஆச்சு, ஏன் இப்படி மேல இருந்து குதிக்கிற? எங்க அம்மா வந்துட்டாங்களா? எனக்கு தெரியாது. சரி சரி, கொஞ்ச நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப போய் என்ன ஆச்சுன்னு மெதுவா திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா, லூவோட வரலாம் நசுங்கி போய் அப்படியே கையெல்லாம் ரத்தமா இருக்கு. பாவம், அப்படியே வழியில கத்திரிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அப்படியே நைட்டு காட்டுறாங்க. டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கே, இந்த ஸ்மெல் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி லீச்சங் சொல்லிட்டு இருக்க. அப்ப ரைட்டா ஏதோ உடஞ்ச சத்தம் வேற கேக்குதா. உடனே பேரன் பதறி போயிட்டு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கிச்சனுக்குள்ள போனா அங்க பவுல் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்குது. லூவ பாத்தீங்கன்னா அப்படியே பயந்து போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வழியா நீ வந்துட்டியா? எனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சா, அதான் அந்த தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா, கையில அடிபட்டு இருக்கிறதுனால என்னோட கை தவறி அந்த பவுல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல, இந்த இடத்துல ஒழிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா எங்க அம்மா உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு வரேன். சரி, வெளில நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஆளுங்களெல்லாம் காணும், ஆனா அதிகாரிங்களா உங்களை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் காலைல போயிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். இப்ப மறைஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம லூவா அந்த விறகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிட்டு இருக்கா. இங்க நானி லீச்சன் கிட்ட தெருவோரத்துல இருக்கிற அந்த 2 ரூம வாடகைக்கு விரத பத்தி சொல்லியிருந்தேன்ல, அது என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவாமா, அது அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு, யாரும் அதை வந்து இன்னும் வாடகைக்கெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதை வாடகைக்கு விடுறதுக்கு பதிலா அங்க ஒரு டோஃபு ஷாப் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பேலன் அங்க வர என்னாச்சுன்னு கேக்குறாங்க. உடனே பேலனும், அது எலிமா, இந்த எலி தொல்லை வர வர தாங்க முடியல, இந்த மாதிரிதான் ஏதாவது அடிக்கடி தள்ளி போட்டு உடச்சு விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானியும் வேற ஏதாவது வரன் கிடைக்குமா அப்படிங்கறத பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அழுதுட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. உடனே பேலன் தான், எனக்கு எதுவும் சத்தம் கேட்கலையே அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கா. இல்ல, எனக்கு கேக்குது, என்ன என்னன்னு பாக்க விடு. இருங்கம்மா இருங்கம்மா, நானே போய் பார்த்துட்டு வரேன், இங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல, இதனால நானையும் என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பேலன் போயிட்டு கிச்சனை திறந்து பார்த்தா அங்க லூவ காணும், கதவெல்லாம் திறந்து கிடக்குது. எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா அங்க இருக்கிற கிணத்துக்குள்ள தலைவிடு பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரம் உள்ளார வாங்க அப்படின்னு லூ உள்ளார எடுத்துட்டு போயிட்டு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சா, அதாங்க தண்ணி எடுத்துட்டு இருந்தேன், நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வெளில வரீங்க, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது,
அதுக்கப்புறம் நீங்க அழுறதா இருந்தா கொஞ்சம் மெதுவா அழுங்க. அம்மாவோட காதுக்கு கேக்குது. என்னது? நான் அழலையே. அட நீங்க அழலாம். ஆனா சத்தம் போடாம அழுங்க. ஏன்னா எங்க அம்மாக்கு ஷார்ப்பான காது. இல்லம்மா நான் அழல. சரி அது போட்டும். இனிமேல் இந்த மாதிரிலாம் வெளில போகாதீங்க. இங்கேயே பத்திரமா இருங்க. நான் உங்களுக்கு சாப்பிட பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரன் அங்கிருந்து கிளம்புறா. இங்க அப்படியே கட் பண்ணா எங்க லிங்கோட ரூம்ல குக்கு அப்படின்னு சத்தம் கேக்குது. உடனே லிங்கும் சிவரேறி குதிச்சு அதே மாதிரி சத்தம் போட அங்கிருந்து 2 பேர் வரானுங்க. இவங்க 2 பேரும் லிங்கோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு கேங்கு. இந்த கேங்க்கு நம்ம லிங்கு தான் பாஸ். பழைய சிட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றாங்க போல. வந்துட்டீங்களாடா? நம்ம குரூப்பை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதான் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. இனிமேல் தான் நம்ம ஆட்டமே இருக்கு. பாஸ் இந்த ஊரை சுத்தி காட்டுறீங்களா? அதுக்கு என்ன, வாங்க போலான்னு அந்த கும்பல் அங்க இருந்து கிளம்ப இங்க மார்க்கெட்ல லூவோட டிராயிங்க வச்சு இவரை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கும்பல் அங்க வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. வேலன் இதை பார்த்துட்டு அப்படியே கமுக்கமா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு டீ குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஏமா இது ஒன்றும் டீ கடை இல்ல. நீ அடிக்கடி இங்க வர. என்னோட ஹெல்ப் வேணுமா வேண்டாமா உனக்கு? சாரிங்க தெரியாம வந்துட்டேன். ஏற்கனவே உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல இங்கேயும் ஒரு பிரச்சனை உன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு 20 ரூபா கொடு. என்னது 20 ரூபாவா? என்னம்மா நீ எந்த காசு கேட்டாலும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இப்படியே நீ டிலே பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அப்புறம் 30, 35, 40, 45. வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லிங் அங்க வந்து அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னடி இது ட்ரெஸ்? ஏய் நீங்களா எப்போ வந்தீங்க? அக்கா இவர் ஏதாவது சொன்னாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னோட கெட்ட நேரத்தை சரி பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ கெட்ட நேரத்தை சரி பண்றாரா? அக்கா உன்னை அம்மா தேடிட்டு இருந்தாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொன்னதும், அப்ப நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் அங்க இருந்து கிளம்பிடுறா. உடனே குடி சொல்றவன் கடுப்பாயிட்டு, நல்லா கேட்டுக்கோ, நெக்ஸ்ட் டைம் வந்தனா 60 ரூபாய் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்க. அவ்வளவுதான், லிங்கம் அவளோட கேங்கும் சுத்தி வளைச்சிடறானுங்க. இவனுங்களை பத்தி சரியா தெரியாம இவங்க கிட்டயும் உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும் போலயே, நான் வேணா அதை சரி பண்ணட்டா அப்படின்ட்டு வாண்டடா வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிட்டு இருக்கான். இப்ப சொல்லு எங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு? ஐயோ சாமி எனக்கு எதுவும் தெரியாது. நானே ஏதோ வாயில வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். அப்பதானே என்னோட பொழப்ப நடத்த முடியும். இங்க பாரு, என்னோட முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் தான் அந்த சிட்டியோட ஹீரோயின். இன்னொரு தடவை இந்த மாதிரி யார்ட்டாவது ஏமாத்திட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னோட சுயரூபத்தை பாப்ப அப்படின்னு மிரட்டிட்டு போறா. அப்படியே கட் பண்ணா நானே வரனதுமே சரி அமையலன்னு புலம்பிட்டு இருக்க. அம்மா இப்பெல்லாம் யாரோ அடிக்கடி அழுகுற சத்தம் கேக்குது அப்படின்னு லீ சாங் நனிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னது உனக்கும் கேக்குதா? பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க போல. ஆனா சத்தம் அங்க இருந்து வர மாதிரியும் தெரியலையே. ஒருவேளை இங்க பேய் எதுவும் இருக்குமோ? எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லம்மா. இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்க. ரைட்டா பேலனும் அங்க வந்துடுறா. அம்மா நான் வந்துட்டேன், என்ன தேடிட்டு இருந்தீங்களா? லிங்க் சொன்னா. இல்லையே. அக்கா இங்கேயும் கிச்சன்ல இருக்கிற பண்ண எடுத்து சாப்பிட்றாத, அதுல விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் லூக்கா அந்த பண்ணை தான் சாப்பிட கொடுத்துருப்பா போல. அப்படியே என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் ஓடிட்டு இருக்கா. அப்படியே கிச்சனுக்குள்ள வந்து விறக நோட்டிட்டு பார்த்தா லூவோட வாயிலிருந்து நிறைய தள்ளிட்டு இருக்கு. சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க, எனக்கு என்னமா ஆச்சு? இந்த பன்ல விஷம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம லூக்கு அப்படியே மயக்கமா வந்துருது. இப்ப அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பாக்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, உயிரோட தான் இருக்கேன். ஏன் அந்த பன்ல விஷம் இருந்துச்சு? அது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பவுல உடைச்சிங்கல்ல, அப்ப நான் தான் எலி தள்ளி விட்டுருச்சுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அதனால எலிக்கு மருந்து வைக்கிறதுக்காக இந்த பன்ல வச்சு வச்சிருக்காங்க. எனக்கும் இது எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட சொல்ல வரதுக்குள்ள நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டீங்க. என்னோட வீட்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான். பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப வெள்ள நிலைமை எப்படி இருக்கு? அது ரொம்ப மோசமா இருக்குங்க. யாரோ உங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்ப நான் வேற ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப மறுபடியும் அதே கிச்சனுக்கு தான் வராங்க. மறுபடியும் கிச்சனுக்கே வந்திருக்கோம். ஆமா, இந்த இடத்துக்கு தான் யாரும் அடிக்கடி வரமாட்டாங்க. இங்கேயே ஒளிஞ்சுக்கோங்கன்னு மறுபடியும் இந்த விறகுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு இருக்க. நானி வேற அங்க வந்துடுறாங்க. உடனே வேக வேகமா மறைச்சு வச்சுட்டு இப்ப கதவு போய் திறந்தா, கதவு பூட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவாமா, இங்க எலி இருந்துச்சா, அதான் கதவு பூட்டி வச்சிருந்தேன் அப்படி சமாளிச்சிட்டு இருக்கா. என்னது எலியான்னு கேட்க, அப்ப லூ வேற இதை தட்டி போட்டுறான். அதுல சத்தம் கேட்டுருது. என்ன சத்தம் அது? அந்த விறகுக்குள்ள இருந்து தான் வந்துச்சு. ஒருவேளை எலி அதுக்குள்ளதான் இருக்கோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்ல, லூ என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப எலி மாதிரி சத்தம் கொடுத்துட்டு இருக்கான். உடனே நானி இதை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுக்க, அம்மா என்ன பண்றீங்க? என்னை விடு, இன்னைக்கு நானா அதான் ஒரு கை பாத்துறேன். அம்மா அம்மா வாசல்ல யாரும் கத்துறாங்க. எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. எனக்கு கேக்குது, சீக்கிரம் போய் பாருங்கம்மா யாருன்னு.
இவனுங்க வேற வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா போறதுக்கு முன்னாடி கையில இருந்த கத்தி எடுத்து விறகுக்குள்ள வீசிட்டு வந்த உடனே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப வேக வேகமா அந்த விறகெல்லாம் நவுத்திட்டு லூவை பார்த்தா வீசின கத்தி நம்ம லூவோட நெஞ்சிலே சொருவி இருக்கு. அவ்வளவுதான், அன்னைக்கு நைட்டே ஆள விட்டா போதுண்டா சாமின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். பேனனும் மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது என்ன மன்னிச்சுடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்க லூவா எப்பா சாமி வேணாம் அவங்க சவகாசமே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். எங்க போறீங்க? எங்கேயாச்சும் போய் உயிரோட வாழ போறேன். இங்க இருந்து வெளில போறது சேஃப் இல்ல. இங்கேயே இருக்கிறது தான் முதல்ல சேஃப் இல்ல. ஏற்கனவே என் கைவரல்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. விஷத்தால என் உடம்புல தெம்பே இல்ல. இதுல நெஞ்சில கத்தி குத்து வேற. போதும், இதுக்கு மேல என் உடம்புல தெம்பு இல்ல. என்ன போக விடு. மிஸ்டர் லூ, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மறுபடியும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. நீ எப்பெல்லாம் அப்படி நினைக்கிறியோ அப்பெல்லாம் எனக்கு பெரிய ஆப்பா வந்துருது. நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன், வழிய விடுன்னு சொல்லிட்டு போக அங்க நானி பாத்துடுறாங்க. யார் அது பிச்சைக்காரன்லாம் உள்ளார விட்டது? ஐயோ அம்மா, இவர் பிச்சைக்காரர் இல்ல. அப்புறம் யார் இது? இவரு இவர் இங்க சர்வெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காரு. எனது வேலைக்காரனா? அதுக்கெல்லாம் யாரு இங்க காசு கொடுக்கறது? அம்மா, இவருக்கு காசெல்லாம் வேண்டாம். அப்புறம் தங்க ஒரு இடம் மட்டும் போதுமா? எங்கெங்க இடம் இருக்கு? மிளகெல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல, அந்த இடத்துல தங்கிக்குவாருமா. சரி, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? இவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அது எதுக்கு நமக்கு? வேணாம் வேணாம் மா, ப்ளீஸ்மான்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா பேக்ரவுண்ட்ல மியூசிக் எல்லாம் போட அங்கிருந்து கிளம்புறாரு. இதோட இந்த பார்ட் முடியுது. சோ இதுக்கப்புறம் இவர் இங்க இருந்து கிளம்புறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.